மக்களே பாருங்க எப்படி வருது பாருங்க. ஐயோயோ இருங்க, என்ன கிட்ட போய் காட்டுவோம். அங்கே மேலே தூங்க நிற்கிறாங்க பாருங்க. நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம், வந்திருக்கோம், கிட்ட போய் காட்டுறோம். மக்களே எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ என்ன ஸ்பீடில் விழுது. அக்கா மக்கா பாகுபலி தான், இதில் ஏறினா பாகுபலி தான். மக்களே இதுக்கு மேலே க்ளோஸாக வரவே முடியாது, அவ்வளோதான். இங்கே பாருங்க கையெல்லாம் கட்டியிருக்காங்களா, எவ்வளோ க்ளோஸ். செம ஸ்பீட் அந்த இது அது என்னது, இந்த சாரெல்லாம் அடிக்குது, எப்படி அடிச்சு போகுது பாருங்களேன். அல்டிமேட்டுங்க. ஐயோ இங்கே பாருங்க. அப்பா கைஸ் ஃபைனலாக வந்துட்டோம் மதுரைப்பள்ளிக்கு. பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ அல்டிமேட்டில் அங்கே பாருங்கள், இதை காட்டுறதா அவ்வளோ தூரம் வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மச்சா கல்லை தூக்கிடுவோம் பாகுபலி மாரி. இந்த ஆக்சுவலாக இங்கே இருக்கு பாருங்க, இந்த கல்லை தூக்கிட்டு போய் விட மாட்டாங்களே. ஏங்க எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க தண்ணி. இதில் குளிச்சா என்ன அவன் நினச்சி பாருங்க என்னென்னா. ஐயோ அச்சு நாக் அவுட் பண்ணுறோம். சாரல் வந்து மேலே அடிக்குது. டாப்ல இருந்து பாருங்க, அப்படியே காட்டுறேன் எப்படி அது வந்து விழுது பாருங்க. ஐயோ அப்படியே அங்கே பாருங்க, அப்படியே அல்டிமேட்டில். அவ்வளோதான் கைஸ், அதிரப்பள்ளி முடியுது. அடுத்து வேறு எங்கேயாவது போக முடியும் பார்ப்போம். அப்போனா அந்த பால்ஸை கவர் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் உங்கள் பாய். அவ்வளோதாங்க ஆக்சுவலாக முடியும். மச்சான் என்ன பண்ணுறான் அவன்? டேய் என்னடா பண்ணுறான் அவன்? இங்கே பாருங்க நம்ம பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஏய் போடாங்கட்டு போடா. ஏய் ஏய் இங்கே போடா. என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அவன். மாப்பிள்ள மாப்பிள்ள உன தாண்டி என்னது சவுண்டு? ஜான் ஃபோக்கஸ் பண்ணு. அவனே ஃபோக்கஸ் ஆகிட்டான். ஏய் என்ன பாரு. கைஸ் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்திருக்கும், தும்பிருமொழின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்குது. இது இங்கே ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குன்னு சொன்னாங்க, எங்கன்னு தெரியல, பார்ப்போம். கைஸ் இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. எப்பா அப்படியே போக வேண்டியதான். இங்கே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. வந்து இந்த தண்ணி வந்து வருதில்ல, அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பெருசாக எதுவும் இல்லை, சும்மா பார்க்கலாம். வந்தால் ஒரு வியூ பாயிண்ட்காக இல்லை ஏதாவது பார்க்கலாம், அந்த மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே தான் ஏறுறோம், ஏறி அப்படி போய் பார்ப்போம் நடுவில் எப்படி வியூ பாயிண்ட் இருக்குன்னு. இதாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா வியூ செம்மையாக இருக்குல்ல. அந்த ஹேங்கிங் ஆட்டம் நம்மால் பெரிய ஆட்டியார் மாம்போல. இங்கே பாருங்க தண்ணி எப்படி வருதுன்ட்டு. இந்த சைடும் செம்மையாக இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜ் நின்றுட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்க. செம்ம சவுண்டாக இருக்குது தண்ணி சவுண்டு. சூப்பராக இருக்குது ஏதோ பார்க்குறது. இது கண்ணாடி காட்டி பார்ப்போம். ஐயோ கண்ணாடி காட்டினா பயங்கரமாக இருக்கு இன்னும். ஏங்க ஆக்சுவலாக இங்கே சவுண்டு கேட்குதுங்க. இது ஆட ஆட பயமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. ஐயோ தண்ணி சூப்பராக வருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க சென்டருக்கு வந்துடும். சென்டர் இதுதான் சென்டர்னு நினைக்கிறேன். இருங்க வரேன் இறங்கி இது வந்து இதுதான் சென்டர். ஐ திங்க் ஸோ சென்டர். நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக லைவாக பார்க்கும்போது இந்த இடம் நல்லா இருக்குது. வாங்க வந்து பாருங்கள். இங்கெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கேமராவில் எவ்வளோ தெரியும்னு தெரியல, பட் தெரிகிறத விட நேரில் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்.
இங்கே நிறைய ஃபேமிலிஸ் நிறைய வந்திருக்காங்க. எக்கச்சக்க ஃபேமிலிஸ் வராங்க பாருங்க, பின்னாடி நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இங்கே அந்தளவுக்கு சிறப்பாக எதுவும் இல்லை. பட் ஓகே, சும்மா வரலாம், 50 ரூபா கொடுக்கலாம், ஓகே தான். ஆனால் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் வியூ பாயிண்ட் பார்க்கலாம், அவ்வளோதான். கைஸ் ஆக்சுவலாக அங்கே யானை இருக்குது, தெரியுதா? யானை ஏங்கன்னுக்கே தெரியலடா. இதோ நிற்கிதுல்ல, இதானே விரல் தெரியும், தெரியலையே விரல். இதுக்கு நேரம் இருக்குது. யானை ஒரு வழியாக பார்த்துட்டோங்க. இங்கே நிற்கிதுங்க யானை, கிளியராக தெரியாது. பட் ஓகே, பார்க்கலாம். இங்கே தான் இங்கே நிற்கும், அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வெளிச்சத்தை எதுவும் தெரில. பார்த்தீங்களா, இப்போ தான் வெளியே வந்திருக்காரு அவர். அவ்வளோதான் ஜூம் போகுது. ரொம்ப தூரத்தில் நிற்கிறான் பையன், அங்கே நிற்கிறான். பிரிட்ஜ் ஆடுதா பாருங்கோ, பிரிட்ஜ் எப்படி ஆடுது பாருங்க. வேறு யாரும் ஆடலை, நாங்கள் தான் ஆட்டுறோம். அந்த கோப்ரோ எடுத்துகிட்டு வந்தார்ல ஒருத்தர், அவர் பாரு அங்கே ஓடிட்டார், ஆடிக்கிட்டே நிற்கிறானுங்கன்ட்டு. அவ்வளோதான் காய்ஸ், அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்தாச்சு. பேர் கூட வாயில வரல. இது மேலே பார்க்க எதுவும் இல்லை, கிளம்பலாம். பை. இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த விளாக் முடியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் கண்டினியூ பண்ணும். பை பை. எங்கடா அங்கே போகிற? இங்கிட்டு வாடா. மக்களே, ஹோட்டல் கிடைக்கல மக்களே, பசி உயிர் போகுது மக்களே. இங்கே ஒருத்தன் பாருங்க மக்களே, மருகையா சாலா. ஒரு ஹோட்டல் கிடைக்கல இந்த ஏரியாவில் எங்கேயுமே. தெரிஞ்சு அலுவா போனால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த விழாக முடிக்கலாம் பார்த்தா ஹோட்டல் கிடைச்சா தான் முடிக்கும். சாப்பிடும் மக்களே. ஒரு வழியாக ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கா எதுவுமே இல்லை, செத்துட்டோம். பார்ப்போம், சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி இந்த விளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்து கொச்சின் தான். ஸ்டே சேட்டா. ஒரு வழியாக நல்ல பிரியாணி ஒன்று சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு பைக் ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. ஏ கைஸ், ஆக்சுவலாக மெட்ரோ வந்துருச்சு. கம்பெனி படியிலேருந்து ஒரு பிளேஸ் போனோம், பார்ப்போம். ரூமுக்கு போனப்போ போயிட்டு சொல்கிறோம் எங்கன்னு. இந்த விளாக் இதோட முடியுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஆதி. பாய்.